students, welcome to VTD Tech. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் 2025க்கு ரிலேட்டடாக ஒரு 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் VTD அகாடமி சார்பில் நீட் 2026க்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தமிழ் 65,000 இங்கிலீஷ் மீடியத்தில் 85,000 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ்பிஐ ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஏன் சார் ஸ்கூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலுக்குள்ளேயே உங்களுக்கு ஹாஸ்டல் கேர்ள்ஸ் பாய்ஸும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் சேஃபாக படிச்சு போகிறோம். அதனால் நம்ம எஸ்பிஐ ஹையர் செகண்டரி கொடுத்துருக்கேன். சேலத்தில் உங்களுக்கு மெயின் ரோடு பக்கமாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்டான இருந்தாலும் இருக்கும். இது ரெண்டுமே நம்ம ஸ்கூலோட ஹைலைட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ளே வச்சு தான் கிளாஸஸ் நடக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் ரொம்ப வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சேஃபாக இருந்துட்டு போகலாம். கிளாஸஸ்க்கான அட்மிஷனுக்கு ஸ்கீமில் காட்டக்கூடிய நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். 90805492 நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். ஏன் சார் நம்ம கிளாஸ் அப்படி ஸ்பெஷலாக கேட்டிங்கன்னா, டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் பேஸ்டு ஃபேக்கல்ட்டி கொடுத்துருக்கோம். அதாவது அவங்க ஃபேக்கல்ட்டிங்க கூட ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ 24/7 நம்மளுக்கு கைடன்ஸ் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி லைக் ஓன் டியூஷன் மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது, நம்ம அகாடமி மற்ற அகாடமியில் வித்தியாசப்படுத்துறதுக்கு இது ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். மற்ற அகாடமியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டே இருக்கணும். அவனுக்கு டவுட் கேர் வந்தால் மட்டும்தான் அவன் ஃபேக்கல்ட்டியில் போவான். டவுட் கேர் அந்த மாதிரி டவுட் வந்தால் மட்டும் ஃபேக்கல்ட்டி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அகாடமி கிடையாது. பையன்ட்டு போய் நம்மளே டவுட்டை கிரியேட் பண்ணி அவன் சொல்லிக் கொடுத்து அவன் படிக்கிறானா இல்லையான்னு செக் பண்ணி தொடர்ந்து அவனுக்கு எழுதிட்டு இதுவே போது மற்ற அகாடமி நம்ம அகாடமி எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்குது கோச்சிங் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயரும் 7 months ஆஃப்லைன் கிளாஸ் நடக்குது. 7 to 8 months அதோட ரிசல்ட் பார்க்குறது. இல்லை நம்ம டெஸ்ட் பேப்பரை கேட்ட கொஸ்டின் இது வந்து நீட் இருக்குது. தமிழ் மீடியம் படி இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியத்துலாம் யாரும் டிக்ளேர் பண்ண முடியாது. தமிழ்நாடு லெவல் நம்மளால் அதிகமாக டெஸ்ட் பேப்பர்லேருந்து நீட் கொஸ்டின் வந்து நீட் எக்ஸாம் ரிஃப்ளெக்ட் ஆனதும் கிளாஸ் நோட்ஸில் இருந்தும் நீட் எக்ஸாம் ரிஃப்ளெக்ட் ஆனதும் நீட் எக்ஸாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம நீட் மீடியம் இருக்கிற கொஷின்ஸ், மேலே இருக்கிறதெல்லாம் நீட்டில் வந்த கொஷின்ஸ், இது எல்லாமே வந்த கொஷின்ஸ். இது எல்லாமே நான் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட் வீடியோவில் நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸு பக்கத்தில் ஒரு காலம் இருக்கும். அதையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதாக எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுப்போம். இந்த லாஸ்ட் நம்ம ஒரு கொஷின் போட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட்டு பற்றி நான் சொல்லியிருக்கேன். அந்த சேஃப் ஸ்கோரை பற்றி சொல்லியிருக்கேன். இதுக்கு தனி வீடியோ போச்சு மறக்காமல் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் இருந்தால் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ நீட் கண்டென்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் என்ன சார் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% குழந்தைங்களுக்குன்னா ரிசர்வேஷனுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ரிசர்வேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் 12th எக்ஸாமை 2024 to 2025 அதாவது இந்த வருஷம் கரண்டாக நீங்கள் முடிச்சிருந்தாலும் 2023 to 2024 போன வருஷம் முடிச்சிருந்தாலும் 2020 to 2023 அதுக்கு முந்தின வருஷம் கடந்த 2 வருஷம் இப்படி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷமும் கடந்த 2 வருஷமும் நீங்கள் 12th முடிச்சிட்டீங்க. அந்த டைமில் தான் நீங்கள் 12th முடிச்சிங்க அப்படின்னா கரண்ட் பேட்ச், ப்ரீவியஸ் பேட்ச், அதுக்கு முன்னாடி பேட்ச் 3 பேட்ச் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வகையான 7.5 சர்டிஃபிகேட்டும் சப்மிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இப்போ நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி முடிச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, சிஇஓ ஆஃபீஸர்கிட்ட போய் 7.5 ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அது பேர் தான் போனஃபைடு சர்டிஃபிகேட்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து வருஷம் கொடுக்குறது தான். நீங்கள் அதாவது 2023க்கு முன்னாடி 2022, 2021 இந்த மாதிரி டைமில் 12th முடிச்சிருந்தீங்க, முடிச்சிருந்தீங்கன்னா சிஇஓ ஆஃபீஸர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணணும், 7 ரிசர்வேஷனுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ணணும். மற்றவங்களுக்கு எல்லாருமே அதாவது 2024 இந்த வருஷம் முடிச்சவங்க, 2025 இந்த வருஷம் முடிச்சவங்க, 2024 போன வருஷம் முடிச்சவங்க, 2023 அதுக்கு முந்தின வருஷம் முடிச்சவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இஎம்ஐஎஸ் டேட்டா அதாவது 12th மார்க் ஷீட்டில் இந்த நம்பர் இருக்கும், இஎம்ஐஎஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இது மூலமாக அந்த ஒரு நம்பர் நீங்கள் போட்டாலே போதும், டேரெக்டாக அவங்க என்ன பண்ணிக்குவாங்க 7.5 ரிசர்வேஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி இருக்கவங்க செப்பரேட்டாக போனஃபைட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதே மாதிரி வந்து பிடபிள்யூ குழந்தைங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன சார் பிடபிள்யூ குழந்தைங்களுக்கு சர்டிஃபிகேட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிடபிள்யூஸ் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிலீஜியன் மெடிக்கல் சென்டர்ல இருந்து நியர்பை இருக்கும், எல்லா மாவட்டங்களையும் இருக்கும். ரிலீஜியன் மெடிக்கல் சென்டர்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணால் ஒரு சர்டிஃபிகேட்டை ரீசெண்டாக போய் வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க.
ஒருவேளை நீங்கள் இந்த ரீசெண்டாக அந்த ரிலீஜன் மெடிக்கல் சர்டிஃபிகேட் சென்டர் வந்து இந்த ரீசன்னா என்னென்னு புரியலன்னா, ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எம்சிசி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். எம்சிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலுக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரிலீஜன் மெடிக்கல் சென்டரில் போய் பிடபிள்யூக்கான ரீசன்ட் டைம் சர்டிஃபிகேட் வாங்கணும். நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடலாம் இல்லையா. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு கரெக்டாக கவுன்சிலிங் டைமில் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் வருது பார்த்தீங்களா, அந்த டைமுக்குள்ள நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணிக்கணும், ரிலீஜன் மெடிக்கல் சென்டருக்கு போய் பிடபிள்யூ கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். எப்போ எம்சிசி வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறப்போ, எம்சிசி எப்போ கவுன்சிலிங் ஆரம்பிக்கும், ரிசல்ட் ரிலீஸ் ஆன ஒரு 2 to 3 டேஸில் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும். சரியா, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் அது இன்னும் வரதுக்கு 2 to 3 டேஸ் இருக்குது சார், நான் இன்றைக்குமே பிடபிள்யூ கேட்டகரி வச்சு நான் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட ரீசெண்டாக கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண சர்டிஃபிகேட் வச்சு அப்லோட் பண்ணிக்கலாம். பட் எம்சிசி வந்து கவுன்சிலிங் ஆரம்பித்த உடனே நீங்கள் ரிலீஜன் மெடிக்கல் சென்டரில் போய் பிடபிள்யூ சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து அதாவது கவுன்சிலிங் டைமில் போய் சப்மிட் பண்ணணும். இல்லையா உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி சேர்க்க மாட்டாங்க, ஜென்ரல் கேட்டகரி வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் சார்பில் கொடுக்கப்பட்ட ஒரு அப்டேட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிமைண்டராக இருக்குது. ஸோ இந்த 7.5 அண்ட் பிடபிள்யூ கேட்டகரிக்கான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ரிலேட்டடாக இவ்வளோ டெடிக்கேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 7373264210 அண்ட் 90805492 நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பல மருத்துவர்களை உருவாக்கியிருக்கோம், இனிமேலும் உருவாக்குவோம். அதோட ட்ராப்பர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ட் நம்ம அகாடமி, விடி நீட் அகாடமி சேட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஹாஸ்டலோடய கொடுத்துடலாம். நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாகவும் ஆல் இண்டியா ரிலேட்டடாகவும் எவ்வளோ அப்டேட்ஸ் வருதோ எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனல் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணாமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.